மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. ராஜீவ்காந்தி, உங்கள் முதல் கட்ட கருத்து அப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோல்விக்கான காரணங்களை தேட ஆரம்பித்து விட்டது ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்ற ஒரு கருத்து. இன்னொன்று, இப்போ வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நீண்ட காலம் இருக்கின்றப்பே நம்ம தொலைக்காட்சிக்கே பேட்டி அளித்த TKS இளங்கோவன் அவர்கள் சொல்றாங்க, சந்தேகம் இருக்கு, இந்த எந்திரங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ற. ஏன் தொடர்ந்து இந்த அச்சம்ன்ற? நடத்த போறது தேர்தல் ஆணையம் தானே, அதுதானே ஸ்ரீகாந்த் கேட்கறது. அரசியல் விமர்ச மரியாதைக்கு சத்தியன் மூத்த பத்திரிகையாளர் RK அவர் ரெண்டு கருத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துன்னு அவர் சொன்னாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த ஜனநாயகவாதிகளின் கருத்துக்களைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க பிடிச்சிருக்கு. பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகருடைய அந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்க்கிற பார்வை சரியாக இருக்கிறது. அவரு அன்பு நண்பர் நேற்று மோடியுடைய பேச்சை மொழிபெயர்த்தவர் தெரிஞ்சிருக்கணும். மோடி வந்து எந்த மொழியில பேசினாரு, அந்த மக்களுடைய வழி புரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, சொன்னார்ல மோடி பிடிச்சவங்களுக்கு ஒண்ணு காட்டுங்க. மோடியை பிடிச்சது பலருக்கு சார், ஆனா அவர் எங்க மாமனா மச்சானா ஏன் பிடிக்கணும்? ஜனநாயகத்துல முதல் தெரிஞ்சுக்குங்க. விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு தயங்காம இல்லைங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க கேட்டீங்கல்ல, ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூப்பிட்டு நம்ம நாட்டின் பிரதமர் உங்க தலைவர் மோடி எனக்கே சந்திச்சிருக்காரா? தலைப்புக்குள்ள வந்துடலாம் ராஜீவ்காந்தி, தலைப்புக்குள்ள வாங்க. தலைப்புக்குள்ள வரலாம் ராஜீவ்காந்தி. பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டிய அவசியம் தலைப்பு திசை மாற வேண்டாம். இது வரைக்கும் உங்க தமிழக மக்களிடம் பேசியிருக்காரா? தலைப்பு தாண்டி போக வேண்டாம். ஸ்ரீகாந்த், நான் வந்து நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நானும் இங்க கத்துவேன், எல்லாரும் கத்த தெரியும். வெளியில இருக்க அந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா? அனுமதிங்க, நம்ம தலைப்புக்குள்ள அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க ராஜீவ்காந்தி. இந்த 7 கட்ட தேர்தலுக்குள்ள பேசலாம் ராஜீவ்காந்தி. இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய முதன்மை தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, பாஜகவுடைய அலுவலகத்திலிருந்து வாங்கி பட்டியலை வாசித்த அந்த அதிகாரிகள் பிளஸ் பாஜக இருந்து பட்டியலை வாங்கி தொழிலதிபர்கள் வீட்டுக்கு போய் ஈடு நடத்துற ஆபீசர்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்னு வர்ற ஜூன் 4 வாக்கு எடுக்கிற போது கூடுதலாகவே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அமித்ஷாவும் ஜெயிலுக்கு போவாங்க. அதீதமாக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உறுதியாக இந்த பாஜகவுடைய அராஜக ஆட்சி வீழ்த்தப்படும் ஜூன் 4. விஜய், நான் தான் சொல்றேன், இதுக்கு வர்றேங்க. அதாவது நாங்க வந்து தேர்தல் நடைமுறை சந்தேகப்பட்ட, அதாவது தோல்வியான்னு கேக்குறீங்க, எனக்கு புரியல. எனக்கு அதாவது தேர்தல் நடைமுறையை சந்தேகப்பட்டா உங்களுடைய அறிவிப்புல குளறுபடி இருக்கு, கோளாறு இருக்குன்னு கேட்டா இது என்ன அதை பயமான்னு கேக்குறீங்க? பயம்னால அதீத நம்பிக்கை இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தை இந்தியா கூட்டணி உறுதியாக மோடி என்கிற பாசிசத்தை நம்புகிற நாட்டின் பிரதமரை வீட்டுக்கு அனுப்பும். அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? ஏன் நான் சொல்வது தொடர்ந்து குறுக்கிட்டீங்கன்னா அவர் பேச முடியாது. அனுமதிக்கப்பட்ட விமர்சனம் தாங்க, அதை நீங்க தவிர்க்க முடியாது. அது அனுமதிக்கப்பட்டது தானே. தேர்தலை பத்தி நீங்க தொடர்ந்து குறுக்கிடாதீங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க, பதில் கருத்து சொல்லுங்க. ராஜீவ்காந்தி, ஏன் இந்த சந்தேகம்? விஜயன் அவரோட குறுக்கீடு மிக நியாயமானது. மோடி எப்படி சார் வீட்டுக்கு அனுப்பிங்கிறார்? நான் மாறி சொல்லிட்டேன், மோடி வீட்டுக்கு போக மாட்டார், திகார் ஜெயிலுக்கு போவார். சாரி சார், மன்னிச்சுங்க சார், வீட்டுக்கு சொல்லிட்டேன் சார், ஜெயிலுக்கு போறாரு சார். நம்ம தலைப்புக்குள்ள பேசலாம் ராஜீவ்காந்தி. தலைப்புக்குள்ளே வர்றேன். தேர்தல் ஆணையர் இன்னைக்கு சொன்னதை நினைவூட்டணும், தனிப்பட்ட தாக்குதலை தவிருங்கள் அப்படின்றாரு. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், தாக்குதல் வேண்டாம். மக்கள் மன்றத்துல தவறு செய்த ஆட்சியாளர்கள் ஜெயிலுக்கு போவார். ஆனா உங்க அமைச்சர்கள் எல்லாம் காப்பாத்துங்க முதல்ல. திசை மாறிக்கிட்டே இருக்கு. உங்க அமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல, நீங்க நிறைய விவாதங்கள்ல பங்கு பெறீங்க. நம்ம ஒரு தலைப்புக்குள் நான் கொண்டு வர போராடி கொண்டிருக்கிறேன். நீங்க மீண்டும் மீண்டும் தலைப்பை விட்டு வெளியில தலைப்பு விட்டு பேசினா எனக்கு பிரச்சனையே இல்ல. இல்ல, அவர் பேசுவாருங்க, நான் நெறிப்படுத்துறேன். ராஜீவ்காந்தி பேசுங்க. சரி, வாங்க தலைப்புக்குள்ள வாங்க, பேசலாம். ராஜீவ் விஜய் தப்பா இருக்குது. அதாவது RK சார் பேசும்போது நான்சென்ஸ்ங்கறாரு. அவர் யாருங்க? எங்க நெறிப்படுத்த நீங்க யாருங்க? தலைப்பு புரியல எனக்கு. சரி, பேசலாம் ராஜீவ்காந்தி, வாங்க. நீ உத்தரவு போடாதீங்க விஜய், நீ உத்தரவு போடாதீங்க.
நீங்க அவர் யாருக்கு உத்தரவு போடுறதுக்கு? அவர் நான்சென்ஸ்ங்கிறாரு, திமுக காரங்கிறாரு. இது பதில் முடியுமா? ராஜீவ் காந்தி, நான் மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம தலைப்புக்குள்ள பேசுவது சரிவா இருக்கும்னு சொல்றேன். நாங்க தலைப்புக்குள்ள தான் பேசுறோம். நாங்க தெளிவா சொல்றோம், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணி கூரை ஏறி கோழி பிடிக்கிறதுக்கு வக்கற்றவங்க ஈபிள் டவர் ஏறி எலி பிடிச்சது மாதிரி, சரிங்களா? ஒரே நாட்டுல இது ஒரு சொந்த இப்ப ஒரு கட்டமா தேர்தல் நடத்துவதற்கு எந்த யோக்கியதே இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு, பாஜகக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கு யோக்கியதே இல்ல. இந்த நாட்டுல தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப நாங்க பிரச்சாரம் செஞ்சோம், இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக விரோதமானதுன்னு. இன்னைக்கு அதை நிரூபித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இரண்டாவது, தான் தோல்வியுற்ற எல்லா மாநிலங்களையும் மோடிக்கு முன்பு, குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு கடந்த 2 மாசமாக 22 கூட்டம் நடத்திருக்காரு. தேர்தல் பிரச்சார கூட்டம் மட்டும் 22 கூட்டம். ஸ்ரீகாந்த் போன்ற அரசியல் இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல அரசியல் பயிற்சி பற்றையா 22 கூட்டங்களை மோடி நடத்திருக்காரு. ஆனா இதே 22 கூட்டங்களை கடந்த ஓராண்டுகள்ல ஓகி புயல பாதிக்கப்பட்ட போது, இல்ல கஜா புயல பாதிக்கப்பட்ட போது வந்து வரவும் இல்லை. அது வேற விமர்சனம். நீங்க அந்த தேர்தல் களத்துல வைக்க போறீங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் கேட்பது, நாங்க எங்க கட்சியை வளர்ப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வரோம், தேர்தல் ஆணையம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடத்துது, நீங்க ரெண்டையும் பொருத்தி பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. பாஜக தரப்புல நாங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறோம். பணமள வேலை நாங்க தெளிவா சொல்றோம். இந்த பட்டியல் முன்கூட்டியே பிஎம்ஓ பிரதமருடைய ஆபீஸ்ல இருந்து ஒப்புதல் வாங்கி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகத்திலே ஆபத்தான போக்கு. தன்னாட்சிப்பட்ட அரசியல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன்னா இவங்க ஆட்சியில நேற்று சௌத்ரி, அதாவது காங்கிரஸ் கட்சி மக்களவை தேர்தல் சௌத்ரி குற்றச்சாட்டு இருக்காரு. ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற போது எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்கிற கூட்டம் நடப்பதற்கு 6 நிமிடங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு முன்னாடி தகவல் வச்சுக்கிறார். எத்தனை அயோக்கியத்தனமான இது யோசிச்சு பாருங்க. தன்னாட்சி வட்ட அமைப்புகளான இடி, தேர்தல் ஆணையம், இன்கம் டாக்ஸ், சில இடங்களில் நீதித்துறையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.